70 80கள்ல பிறந்தவங்களுக்கு இந்த பொரியோட அருமை தெரியுங்க. அப்பெல்லாம் எவ்வளவுங்க பேக்கரி இருந்துச்சு. வீட்டுல இந்த பொரிய ஒரு வாரத்துக்கு வாங்கி வச்சிருவாங்க. அந்த ஒரு வாரம் முழுக்க இந்த பொரிய தான் வச்சு ஓட்டிட்டு இருப்போம். சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு வந்தா. இன்னைக்கு எங்க வீட்டுல அதே பழக்கம் தாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை எங்க அப்பா பொரி வாங்குவாரு, எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. இன்னைக்கு வறுக்கறதுக்கு ஒரு படி அளவுக்கு பொரி எடுத்திருக்கேங்க. இது நல்லா மொறு மொறுன்னு தான் இருக்கு. ஒரு நல்ல ஒரு பெரிய கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேங்க. இதை வந்து அந்த மேல் தோல் மட்டும் அப்படியே உரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல பொடி பொடி பூண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அருமையா இருக்குங்க. இது கொஞ்சம் எனக்கு பெருசு பெருசா தான் இருக்கு. அந்த மேல் தோலை எடுத்துட்டு அப்படியே வச்சு இடிக்க வேண்டியதுதான். நீங்க வேணும்னா உங்களுக்கு அந்த தோல்ல அழுக்கு இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க கழுவிட்டு அப்புறமா கூட இடிச்சுக்கோங்க, இல்ல உரிச்சு கூட இடிச்சுக்கோங்க, தப்பு இல்ல. ஆனா நான் இப்படியே தோலோட இடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தோலை எடுத்துருவேன். எங்க வீட்டுல எல்லாம் அந்த வறுத்த பொரியில கடலை பொறுக்கிறத விட இந்த பூண்டை பொறுக்கிறதுக்கு தான் வந்து போட்டியா இருக்குங்க. எண்ணெயில வறுத்த பூண்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா இடிச்சுக்கலாம், ரொம்ப நைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லாமே உருவம் தெரியாம கொஞ்சம் நல்லா பொடி பொடியா இருக்கிற மாதிரி இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அந்த தோல் எல்லாம் அப்படியே எடுத்துருங்க, நல்லா வந்துடும். இதை தொளிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால அவ்வளவுதான். இப்ப பூண்டு ரெடி ஆயிருச்சு. பூண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், பூண்டு இல்லாமையும் செய்யலாங்க. நல்ல ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அகலமா எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் சின்னதா தான் எடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு மட்டும்தான் நான் தாளிச்சுக்கிறேன். இது கூட பாத்தீங்கன்னா கடுகு பொரிஞ்ச உடனேவே நம்ம இடிச்சு வச்ச பூண்டு முழுவதுமா நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பூண்டு முதல்ல வறுப்படணும், அதுக்கப்புறமா நீங்க வரமிளகாய் சேர்க்கறதா இருந்தா அப்புறமா பூண்டு வறுப்பட்டதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். இப்ப பாருங்க, நல்லா பூண்டு பிரவுன் கலர் ஆயிருச்சு. இதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, ரொம்ப கருக விட்டுறாதீங்க, வேஸ்டா போயிடும். கொஞ்சமா மஞ்சத்தூள். நான் இன்னைக்கு காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கிறேன். சின்ன பசங்க சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த அளவு பொரிக்கு ஒரு 5 அல்லது 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை. வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நம்ம இஷ்டம்தான். நிறைய சேர்த்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும், கம்மியா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நீங்க வேணும்னா முந்திரி குட்டி குட்டியா கட் பண்ணி கூட நீங்க உள்ள சேர்த்துக்கலாம். நான் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் மட்டும்தான் சேர்க்கிறேன். வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன், அதனால 1 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டா போதும். நல்லா சிம்ல வச்சு அந்த கிறிஸ்பினஸ் வரணும், மொறுமொறுன்னு வரணும், அதுக்காக மட்டும்தான் நம்ம வறுக்கிறோங்க. இப்ப பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. மிளகாய் தூள் எல்லாம் பச்சை வாசமும் நல்லா போயிருச்சு. இப்ப அந்த பொரியை உள்ள சேர்த்துடலாம். கொஞ்சம் அகலமான கடாயா இருந்தா சிந்தாம கிளறலாம், இல்லைன்னா கொஞ்சம் சிந்துங்க, அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிற அகலமான கடாய் பாத்தீங்கன்னா லேசான கடாய். அது வந்து பொரி வறுக்கிறதுக்குள்ள டக்குன்னு அடி பிடிச்சிருங்க, அதனாலதான் நான் இதை எடுத்திருக்கேன். எங்க அம்மா அடிக்கடி பொரி வறுப்பாங்க, ஆனா இந்த மாதிரி கூட நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. பொரியில கடலை எல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், மிளகாய் தூள் கொஞ்சமா அப்படியே தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். பொரியில எப்பயுமே உப்பு இருக்கும், அதனால உப்பு சேர்க்க தேவையில்லை. நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு உப்பு இல்ல, உப்பு உரைக்கல அப்படின்னா லைட்டா 2 சிட்டிகை அளவுக்கு தூவி கலந்துக்கோங்க, போதும். நான் இன்னைக்கு உப்பு எதுவும் சேர்க்கல, ஏன்னா பொரியிலேயே உப்பு இருக்கு. பொரி ஏற்கனவே நல்ல மொறுமொறுன்னு இருந்தது அப்படின்னா ரொம்ப நேரம் கூட வந்து கலந்து விட தேவையில்லை. நல்லா பொரி சூடேற வரைக்கும் கலந்து விட்டா போதுங்க. சப்போஸ் பொரி நவுத்து போயிருந்தா மட்டும் சிம்ல வச்சு நல்லா அந்த பொரி மொறுமொறுன்னு ஆகுற வரைக்கும் வறுத்து விடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அப்படி பண்ணும்போது அந்த பொரியோட அளவே வந்து கொஞ்சம் சுருங்கும். நவுத்து போன பொரியை வறுத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சுருங்கிரும் அந்த பொரியோட அளவே. அவ்வளவுதான், நல்லா மொறுமொறுன்னு காரசாரமா பூண்டு கார பொரி ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு டீயோ காஃபியோ இருந்தா போதும் இல்லைங்களா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா 2-3 நாளைக்கு நல்லா மொறுமொறுன்னே இருக்கும்.